இந்த வீடியோவில் நம்ம டேட்ஸ் வடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது இலந்த வடை மாதிரி தான். நம்ம இங்கே வந்து இலந்த பழத்துக்கு பதிலாக பேரிச்சம்பழம் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலந்த வடை மாதிரியே தான் இருக்கும் இதுவும். இப்போது டேட்ஸ் வடை பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். டேட்ஸ் வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 டேட்ஸ் போல் சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டுருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும் சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 5-6 சேப்பு மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சாதாரண உப்பு போட்டுக்கலாம், லெமன் சைஸ்க்கு புளி. ஸோ மொத்தம் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இந்த வடையை இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் சேப்பு மிளகா ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ மிளகாவை அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இதுமாரி தான் அரைச்சிட்டுருக்கேன். நீங்கள் ஈஸியாக அரைக்கிறதுக்கு சால்ட்டையும் போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிரைண்ட் ஆயிரும். இப்போது இதில் மீதி இருக்கிற எல்லா சாமானையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணுறேன். புளி ஈஸியாக கிரைண்ட் ஆகிறதுக்காக நான் டேட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ டேட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ நைஸாக அரைச்சிட்டு வரலாம். மிக்சியில் அரைக்கிறச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைங்க. அரைக்க கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை குட்டி குட்டி வடையாக தட்டி வெயிலில் காய வச்சு எடுக்கலாம், இல்லாட்டி நிழலில் கூட உணர்த்தி எடுக்கலாம். நம்ம அரைச்சது மிக்ஸி ஜார்லேருந்து வெளில எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கையில் எண்ணெயோ இல்லாட்டி தண்ணியோ தடவிட்டு குட்டி குட்டி வடையாக போட்டு வெயிலில் காய வச்சு எடுக்க வேண்டியதான். நான் இந்த வடையை காய வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு கூட காய வைக்கலாம். இப்போ நம்ம பேரிச்ச வடை தட்டியாச்சு. இதை வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து வருஷக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா நம்மளோட பேரிச்சம்பழ வடை ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக இலந்த வடை மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து காய வச்சுட்டு வெறுனையும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சடி பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ பச்சடி பண்ணுறதுக்கு நீங்கள் 1-2 வடையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு பச்சடி ரெடி ஆயிரும். நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இதில் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியாது, அப்படி இல்லைன்னா டைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் வடை தட்டிக்கலாம். பட் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஹார்ட் ஆயிரும். 1 or 2 minutes வதக்கினா போகிறோம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் கிடைக்கும். புளி மாதிரி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து வடை தட்டிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வடை தட்டியாச்சு. இது வந்து ஸ்டிக்கியாகவே இருக்காது, அண்ட் நீங்கள் இதை வெறும்னா கூட அப்படியே சாப்பிட்லாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான பேரிச்சம்பழ வடை ரெடி. இப்போ அந்த பேரிச்ச வடையில் பேரிச்சம்பழ பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பவுலில் 2 வடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிடாச்சு. இதை இப்போ ஹீட் பண்ண போகிறோம். இது இப்போ நல்லா திக்காகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேறு நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இதில், ஏன்னா இதில் ஆல்ரெடி உப்பு, புளி, காரம், திதிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஜஸ்ட் கொதிக்க விட வேண்டியதான். இது இப்போ கொதிச்சுன்னு இருக்கு. இது இப்போ நல்லா கொதிச்சுடுத்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்மளோட பேரிச்ச பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.